இன்னைக்கு வீடியோவில் ஸ்கேலபிலிட்டினா என்ன, ஹை அவைலபிலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஸ்கேலபிலிட்டிலேயே ரெண்டு இருக்குது, வெர்டிக்கல் ஸ்கேலபிலிட்டி, ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டி. ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஸ்கேலபிலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் தேசிங்கு ராஜா படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு காமெடி வரும். மாப்பிள்ள லாரி ஃபுல்லாக ஆள் வருதான், சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்பான். மாமா கவலைப்படாதீங்க, அவங்களுக்கும் அதே தானே சொல்லுங்கள், தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனா சரியாக போகுது அப்படின்னு சூரி சொல்லுவான். ஸோ ஒரே அண்டா குழம்ப தண்ணி ஊற்றி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட T2 ஸ்மால் இன்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் லோடு அதிகமாகும் போது அதை சமாளிக்க அதே இன்ஸ்டன்ஸை T2 ஸ்மால்லேருந்து T2 லார்ஜோ இல்லை T2 2x லார்ஜோ இல்லை உங்கள் லோடுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வெர்டிக்கல் ஸ்கேலபிலிட்டி. ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலபிலிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்ஸ்டன்ஸ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி டேட்டா பேசஸ் மாதிரி யூஸ் கேசஸ்க்கு அப்ளை ஆகும். சரி, அப்போது ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டினா என்ன? இப்போது ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அங்கே பிரியாணி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு டபரா 2 3ன்னு வர கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டபராவை அடுப்பில் ஏற்றிட்டே இருப்பார்ல பாய், அந்த மாதிரி தான் ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டியும். உங்ககிட்ட ஒரு T2 மீடியம் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. பட் யூசஸ் அதிகமாக அதை சமாளிக்க நீங்கள் இன்னும் 2-3 இன்ஸ்டன்ஸஸோ இல்லை உங்களுக்கு எத்தனை தேவையோ ஆட் பண்ணலாம். ஸோ தட் லோடு எத்தனை இன்ஸ்டன்சஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டி. இது வெப் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி யூஸ் கேசஸ்க்கெலாம் அப்ளை ஆகும். ஸோ இதுக்கு அது அப்படின்னு ஃபிக்ஸ்டுலாம் இல்லை. சம்டைம்ஸ் ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டி இருக்கிற இடத்துலையும் நீங்கள் உங்கள் இன்ஸ்டன்ஸ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி வெர்டிக்கல் ஸ்கேலபிலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எல்லாமே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஹை அவைலபிலிட்டினா என்னென்னு பார்ப்போம். இப்போது சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு சென்னையில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் அவங்க ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து தான் எல்லா பிரான்ச்சஸ்க்கும் பிரியாணி சப்ளை ஆகும். இப்போது ஜஸ்ட் இன் கேஸ் ஏதோ ஒரு இஷ்யூனால, ஃப்ளட்டு அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்னால அந்த சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் அஃபெக்ட் ஆகிருச்சு. ஒரு 2-3 நாளைக்கு அங்கே எதுவுமே பண்ண முடியாதுன்னா நம்மளை மாதிரி எத்தனை கஸ்டமர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. இதுவே அவங்கக்கிட்ட 2-3 கிச்சன் இருந்ததுன்னா ஒரு கிச்சன் அஃபெக்ட் ஆனாலும் அது சரியாகிற வரைக்கும் இன்னொரு கிச்சன்லேருந்து சப்ளை பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்ஸ் யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இதுதான் ஹை அவைலபிலிட்டிங்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ரீஜியன் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். AWS டேட்டா சென்டர்ஸ் உலகம் பூரா நிறைய இடத்துல இருக்குது. மும்பை, மெல்பர்ன், சிட்னி, சிங்கப்பூர்னு. ஸோ இந்த மெயின் ஏரியா தான் ரீஜன். இப்போது மும்பை மாதிரி. ஆனால் மும்பையிலேயே ஒரு 3 இடத்துல இருக்கும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு தாராவியில் 1, அந்தேரியில் 1, சவுத் மும்பையில் 1ன்னு. இதெல்லாம் அவைலபிலிட்டி ஜோன்ஸ், ஷார்ட்டாக ஏசின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் மும்பையில் 3 ஏசிலையும் ரன் ஆகுதுன்னா ஒரு ஏசி பவர் அவுட்டேஜ், ஃப்ளட்டு, நேச்சுரல் டிசாஸ்டர்னு எப்படியாச்சும் அஃபெக்ட் ஆச்சுன்னா மற்ற ஏசியிலேருந்து உங்கள் அப்ளிகேஷன் கண்டினியூஸாக ரன் ஆகும், எந்த தடங்களும் இல்லாமல். இதை தான் ஹை அவைலபிலிட்டின்னு சொல்கிறோம். இப்போது உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்கேலபிலிட்டி, ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டி, ஹை அவைலபிலிட்டி பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் எலாஸ்டிக் லோட் பேலன்சர் பற்றி பார்க்கலாம். See you soon. Bye bye.